பிசாசு பறக்கவாடா சரிங்க எடுற அந்த சிசரை சக் சக் சக்குன்னு ரெக்கையை நோண்டிர் தான் வெட்டி போ உள்ள கேடா கொண்டுக்குள்ள அப்படின்னு போடுறான். என்னதான் இருந்தாலும் அடித்தளம் உள்ள இருக்குல்ல, அஸ்திவாரம் உள்ள இருக்காருல்ல. உடனே மறுபடி முடி என்ன பண்ணுது, முளைக்கு மகிமை என்ன செய்யுது, உண்டாகுது. உடனே மறுபடியும் என்ன பண்ணுறோம், அப்படி விரிக்கிறோம். இனிமே பிசாசு வந்தாம்னா விரிப்பு கொஞ்சம் கூட வரணும், கூட கொஞ்சம் விரிச்சு சப்புன்னு ஒரு அடி அடிச்சு. பிசாசு நம்ம ஏரியா பக்கம் வந்தா ரெக்கைய விரிக்க விரிப்புல சப்புன்னு ஒற்ற அடி அடிச்சுட்டு சபை இனிமே இப்படிதான் பறக்கும். உள்ள வந்தா ஆமா ஒரே ஒரே விரிப்புல ரெண்டு வேலை நடக்கு. ஒன்னு கொடுக்க வேண்டியதை ஒற்ற குடுப்பு கொடுத்துட்டு அடிக்கு அடியில நம்மளும் உயர என்ன பண்ணுவோம். ஆமா இனிமே உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரெண்டு எஃபெக்டை கொடுக்கும். நீங்க கையை தட்டும் போது, நீங்க ஆராதிக்கும் போது, நீங்க நம்பும் போது, உங்களுக்கு விரோதமா வருகிற வலு சர்ப்பமா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், விரியன் பாம்பா இருக்கலாம், எதனாலும் ஒற்ற குடுப்பு கொடுத்துட்டு நீங்க மேல அப்படியே பறந்துட்டே இருப்பீங்க. பிரைஸ் காட். எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆவியானவர். இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஆடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை குடும்பம் சபை அப்படியே ஒரு டேக் ஆஃப் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன்.